ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். ஒரு 2 ஆண்டுகளுக்கு மேலான முயற்சி. ஆசான் மா. செந்தமிழனுடைய அந்த செம்மை வனத்துக்கு போகணும் நேரடியா அப்படின்ற ஒரு முயற்சி. தஞ்சாவூர் திருச்சி தஞ்சாவூர் பிரதான சாலையில செங்கிப்பட்டின்ற இடத்துல இறங்கி, அங்கேருந்து இன்னும் உள்ள வந்தோம்னாக்கா, ஆச்சாரம்பட்டி அப்படின்ற இடத்துல தான் அவருடைய செம்மை வனம் வந்து இருக்கிறது. ஒரு 12 ஏக்கர் இயற்கையிலே ஒரு பகுதியை காடாக விட்டுட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 15, 16 ஆண்டுகளுக்கான முயற்சி இது. இன்னொரு பகுதியில மரம் வைத்து அது ஒரு வனமாக உருவாக்கி இருக்கிறாரு. அதுக்குள்ளார வந்து மரபு பள்ளி அப்படின்னு வச்சிருக்கிறோம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த பாதை வந்து அது அந்த வழியா தான் இப்படி தான் வரணும். சாலைகள்லாம் இல்ல. மண் சாலைகளா தான் இருக்குது. அ மழைக்காலத்தில சேரும் சகதியுமாக இருக்கலாம். அப்படிதான் இந்த மாரி இப்ப பார்க்குற வாகனத்தில போயிட்டு இருக்கிற மேல இதுதான் அது இருக்குது. வழியில அங்கங்க வந்து மயில்லாம் பார்க்க முடியுது நம்மளால. அப்படியே வந்தோம்னாக்கா, அந்த வனம் வந்து நமக்குள்ளார இருக்குது. காலையில வந்து இங்க இறங்கணும். அது ஒரு வித்தியாசமா இருக்குது. இந்த சுத்தி பகுதி முழுக்க வந்து ஒரே தரைக்காடா அத சொல்லுவாங்க. உங்களுக்கு தரிசு நிலம்னு சொல்ற மாதிரியா தான் இருக்கு. ஆனா இந்த பகுதி ஒரு பெரும் வனமாக இருக்குது. எங்கு பார்த்தாலும் அடர்த்தியான மரங்கள், காடுகள், அதுக்குள்ளாக அங்கங்க குடில்கள். ஒரு 25 பிள்ளைகள் வந்து படிக்கிறாங்க. மரபு பள்ளி, மரபு வழியில படிக்கிறது. அது என்ன மரபு வழி படிப்பு அப்படின்றது ஆசான் மா. செந்தமிழன் வந்து சொல்லுவாரு. உள்ள நெறைய இடம் சுத்தி பார்த்தேன். அங்கங்க ஒரு அமைதியான குடில். அதுக்குள்ளாக நெறைய பயிற்சிகள் வந்து இங்க நடந்திருக்குது. ஐடி துறையில இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும், இன்னும் பொதுவாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும், விவசாயிகளுக்கும், இயற்கை வழியில விவசாயிகள் எப்படி விவசாயம் செய்யலான்றதுக்கு, இப்படி எக்கச்சக்கமான வகுப்புகள் இங்க நடந்திருக்குது. அது தவிர்த்து ஆன்லைன் வகுப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி நெறைய தொடர்ச்சியா நடத்திக்கிட்டு இருக்கிறாரு ஆசான் மா. செந்தமிழன். சரி எல்லாம் ஓகே. ஏன் நான் அவர தேடி வரணும்? எதுக்கு இந்த இடத்த பார்க்கணும்? அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி இருக்கும். 2007 அந்த காலகட்டம் குமுதத்தில ஆசான் மா. செந்தமிழ்ங்கிற செந்தமிழனும் நாங்கள்லாம் ஒண்ணா வேலை செய்துட்டு ஒரு பரபரப்பான அரசியல் அந்த பரபரப்பு தான் சென்னை பரபரப்பு உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ளாக ஏதாவது ஒரு பெரிய சிக்கலான விஷயத்த கொண்டு வந்து அத செய்தியாக்குவாரு. ரொம்ப நுணுக்கமான அலசல் அப்படி இருக்கும். அந்த காலத்தில பரபரப்பா வந்து அந்த 2007 அந்த காலகட்டத்தில அந்த பிராய்லர் கோழி சாப்பிடுவதால் என்னென்ன சிக்கல்னு ஒரு ஆய்வு கட்டுரை பிரபலமான ஒரு ஆங்கில ஏடுல வந்திருந்தத எடுத்து, அதில வந்து இன்னும் பல விஷயங்கள் கால்நடைத்துறை, இன்னும் இருக்கக்கூடிய மத்த எல்லா துறை சார்ந்த வல்லுநர்கள்ட்டயும் ஒரு பேட்டி எடுத்து குமுதத்தில ஒரு ஸ்டோரி அவர் பண்ணப்ப, தமிழ்நாடு முழுக்க உண்மையிலே பெரிய பரபரப்பாச்சு. அது பெரிய சிக்கலாவும் மாறுனது. அப்புறம் நானும் அவருமே தனியாக சேர்ந்து வந்து கஞ்சா வந்து மொத்த வியாபாரம் ஒரு இடத்துல, அது காவல் நிலையம். எந்த பகுதி என்ன இடம்னு இப்ப சொன்னாக்கா அது சிக்கலா இருக்கும்னு நெனைக்கிறேன். சென்னையினுடைய மையப்பகுதி. காவல் நிலையத்தில மிக அருகில நடந்து போற தூரத்தில ஒரு 500 மீட்டர் அந்த 500 மீட்டர் கூட இருக்காது. அது ஒரு மாரி நல்ல நெரிசலான பகுதி. அந்த இடத்துக்குள்ள ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு ஏதோ சாதாரண கடையில பொருள்கள விக்கிற மாரி 10,000, 15,000, 20,000 கட்டி கட்டி தூக்கி போட்டுட்டே இருக்கான். குவியல் குவியலா பணம் இருக்குது. பொட்டலம் பொட்டலமா எடுத்து அந்த தொகைக்கு ஏத்துற மாரி பொட்டலமா தான் போயிட்டுருக்கு வெளியில. அப்படி அந்த இடத்துல வந்து வாங்குறதுக்காக நாங்க போறோம். ஒரு கஞ்சா வியாபாரியாவும், கஞ்சா பழக்கமுள்ள நபராகவும் நாங்க 2 பேரும் போறப்ப, அந்த ரகசிய கேமரா வச்சுக்கிட்டு ஹேண்டில் பண்ற விஷயம் எங்களுது. அது மத்தத பார்த்துக்கிறது, பாதுகாப்பு உள்ளிட்ட எல்லா விஷயங்களும் பார்த்துக்கிட்டு, கேள்வி கேட்கறது வந்து மா. செந்தமிழன். ஏதாவது ஒரு வேளை சிக்கல் அவன் கண்டுபிடிச்சிச்சு. அது வந்து ஏன்னா மோசமா எதுவும் செய்வாங்க. இந்த கஞ்சா என்ற விஷயத்த பேசி, இத வந்து கண்டுபிடிச்சு, இது வெளியில சொல்றவங்கலாம் கொலை தான். அப்படிதான் நடந்துட்டுருக்கு இன்ன வரைக்கும். அப்ப அவர் சொன்ன வார்த்தை, "எனக்கு எதனா சிக்கலாச்சுன்னா நீங்க இருக்கக்கூடாது. முதல்ல ஓடிடணும் ஏகலைவன். ஓடி பக்கத்துல இருக்கிற காவல் நிலையத்தில சொல்லி, உடனே பொதுமக்கள்ட்ட பகிரங்கமா பேசிருங்க." அப்படின்னு. நானும் அவருக்கு அந்த அறிவுறுத்தல சொல்லிட்டு 2 பேரும் தான் அத செய்தோம். அப்புறம் பரபரப்பான ஒரு செய்தியா வந்து எடுத்துக்கிட்டு வந்து முதல்ல நாளைக்கு காலையில கட்டுரை வரப்போகுதுன்னா, இன்னைக்கு அவர் தான் பேசுறாரு போலீஸ் கமிஷனர் கிட்ட. ச்சே! அப்படிலாம் எந்த இதுக்குள்ள வாய்ப்பே இல்ல. அதெல்லாம் வந்து நீங்க இப்படிலாம் சொல்லக்கூடாதுன்ற மாரிலாம் அவர் பதில் சொன்னதா சொல்லி செந்தமிழன் சொல்லியிருந்தாரு. காலையில ஆதாரத்தோட அந்த கட்டுரை வந்தோனே பெரிய பரபரப்பாச்சு. சுத்தி சுத்தி ரெய்டு அது நடந்தது பின்னாடி வேற விஷயங்கள் நெறைய. இப்படியாக இருந்த மா. செந்தமிழன் வந்து திடீர்னு 2007 ஒரு நாள் எனக்கு பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு பேப்பர் எடுத்தாரு. கட கட கடன்னு ஏதோ எழுதினாரு. திரும்ப போனாரு. போயிட்டு வந்தோனே, "இல்ல இந்த மாரி இடத்துலலாம் உட்காந்து வேலை செய்துட்டு இருக்க முடியாது." ஏதோ ஒரு மாதிரி சொல்லிட்டு லெட்டர குடுத்துட்டு நானு வரேன், கிளம்புறேன். சில நிமிடங்கள் தான். "என்ன செந்தா? என்ன இப்படி பண்ற? என்ன ஆச்சு? ஏன் இப்படி முடிவு எடுத்து? என்ன பண்ண போற?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் பார்க்கலாம். இது சரியில்ல இது."
அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அப்படி வந்தவர் தான். அடுத்த 2008 வரைக்கும் வந்து சென்னைக்கு வருவதும் போவதுமாக இருப்பார். அப்பப்போ சந்திப்போம். இப்படி ஒரு திட்டம் இருப்பதாக, செம்மை வனம்னு ஒரு திட்டம் இருப்பதாகவும், மரபு வாழ்க்கைக்குள்ளாக திரும்புதல் அப்படின்றத ஒரு கான்செப்டுக்குள்ளே அவர் வந்து இறங்கியிருக்கிறதா சொல்லிட்டு இருந்தார். அப்போ எங்களுக்கு அது வந்து இது என்ன அது இப்படி வந்துட்டு திரும்பவும் போய் நகர வாழ்க்கைக்குள்ளே இந்த மரபு வாழ்க்கை அப்படின்ற கிராமத்துக்குள்ளார கிராம இயற்கைக்குள்ளாகவே கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு கிடைக்கிறத உற்பத்தி பண்ணிக்கிட்டு அந்த சூழலுக்கு ஏற்ற அந்த வாழ்க்கை இப்போ சாத்தியப்படுமாலாம் நிறைய இருந்திருக்கும். சாத்தியப்படுத்தியிருக்காரு. கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் எக்கச்சக்கமான இளைஞர்கள் இன்றைக்கி தேடி வராங்க. நிறைய விவசாயிகள் தேடி வராங்க. இங்கே பயிற்சி வகுப்புகள் அப்பப்போ நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. கிராமத்தை நோக்கி நகரங்கள் அப்படின்ற அவருடைய முழக்கம் பட்டி தொட்டிலாம் இளைஞர்கள்ட்ட இன்றைக்கி போய் சேர்ந்து இருக்கிறது. இவருக்குன்னு லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து ஃபாலோவர்ஸாக பின்பற்றாளர்களாக இருக்கிறாங்க. சாத்தியப்படும் சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட செய்து காட்டணும் அப்படின்றது தான் அந்த செம்மை வனம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுலாம் சுற்றி சுற்றி எங்கே பார்த்தாலும் காடுகளாக இருக்குது, மரங்களாக இருக்கிறது. அதுக்குள்ளாக மாடுகளும் கோழிகளும் மயில் ஒரு பக்கம் அது இயற்கையாகவே சுற்றிக்கிட்டு இருக்குது. இப்படி இவங்களுக்கு தேவை இந்த பக்கத்தில் எல்லாமே மாமரம் இருக்குது, பலாமரம் இருக்குது, கொய்யா மரம் இருக்குது. கனிகள் இயற்கையாகவே எடுத்து இவங்க சாப்பிட்டுக்கிறாங்க. சாதாரண ஒரு வாழ்க்கைக்குள்ளே யதார்த்த வாழ்க்கைக்குள்ளாக திரும்ப முடியும் அப்படின்றத காட்டுறாரு. இவரை போல பலரையும் வந்து மாற்றி இருக்கிறார். இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய சமூகம் வந்து அது ஒரு நகர வாழ்க்கைன்றது நரக வாழ்க்கை. ஏதோ ஒரு விஷயத்துக்கு இந்த ஆடம்பரம் ஒன்று மற்ற விஷயங்களுக்கு வந்து லோன், அப்புறம் அதை அடைக்கிறதுக்கு திரும்ப வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கணும். வீடு வாங்கணும், வீடு வாங்கிட்டோன்னா அது லோன் அடைக்கிறதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும். இப்படி வாழ்க்கை முழுக்க எல்லா கனவுகளையும் விட்டுட்டு இந்த கடன் அடைக்கிறதுன்னு சராசரி 99% 95ன்னு கூட வச்சா மீதி 5 பேர் அதுக்கு அப்பாற்பட்டு வசதியாக இருக்கிறவங்களாம் கூட இருக்கலாம். கிட்டத்தட்ட இந்த வாழ்க்கைக்குள்ளே தான் நகரத்தில் வந்து வாழ்ந்துட்டுருக்குறோம். ஒரு நகரம், அது சென்னை தான் இல்லை, எல்லா நகரத்துலேயும் பார்த்திங்கன்னா காருக்கு ஒரு லோனு, அப்புறம் டூ வீலருக்கு ஒரு லோனு, அப்புறமா வீட்டு கடனுக்கு ஒரு லோனு, பிள்ளைங்க இருந்தாங்கன்னா பள்ளி படிப்புக்கு ஒரு லோனு. இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று கட்டி எலும்புத்துண்டை கட்டிட்டு அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிற சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை. அதனால் நீங்கள் வந்து கிராமத்தை நோக்கி திரும்புங்கள், மரபு வாழ்க்கைக்கு திரும்புங்க, இருப்பதை வைத்து படித்து எப்படின்றது அதெல்லாம் நடைமுறையில் இந்த பள்ளியை நடத்துகிறார். இங்கே வந்தப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அன்று மா செந்தமிழன் சக நண்பராக இருந்த அவர் இன்று ஆசான் மா செந்தமிழனாக லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு பரிச்சயமாக இருக்கின்றார். ஏராளமான புத்தகங்கள் இயற்கை மரபு வழி வைத்தியங்கள் குறித்து, உன்னுடைய இயற்கையே உன்னுடைய உடம்பை வந்து எப்படி வைக்க, அதை மீறி நீங்கள் வரும்போது என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றது உள்பட நிறைய வைத்திய முறைகளும் வாழ்க்கை முறைகளும் முன்னோர்கள் வந்து எதெல்லாம் கடத்திக்கிட்டு வந்தாங்களோ அதெல்லாம் இன்றைக்கி வந்து திரும்ப கொண்டுட்டு வரணும். நம்ம முன்னோர்கள் வைத்திருந்த அந்த மரபு வாழ்க்கை காலகாலமாக இருந்தது. உணவு, உடை, உடல் ஆரோக்கியம், சமூக ஆரோக்கியம் அப்படின்னு இருந்துக்கிட்டு இருந்த அந்த மரபு வழி வந்து இன்றைக்கி சீர்குலைந்து போயிருக்கிறது. இளைய சமுதாயம் வந்துட்டு ஒரு நிம்மதி இல்லாமல் கடன் அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு மற்ற விடயங்களுக்குள்ளாக போயிருக்கிறது. இப்படியான விடயங்கள்லேருந்து திரும்பணும், மரபு வாழ்க்கைக்கு, இயற்கை வாழ்க்கைக்கு அதுக்குள்ளாக சாத்தியப்படும் அப்படின்றத நிரூபிச்சுட்டு இன்றைக்கி உட்காந்துட்ருக்கிறாரு ஆசான் மா செந்தமிழன். ஏற்கனவே சொன்ன மாதிரி சக நண்பராக இருந்த மா செந்தமிழன் இன்று ஆசான் மா செந்தமிழனாக உயர்ந்திருப்பதற்கு காரணம் அவர் இப்படி சாதித்து இருக்கிறது. இதில் இன்னொரு விடயம் என்னென்னா, இதுக்கு முன்பாக நான் அவர்கிட்ட கேட்டிருந்தப்ப ரொம்பவும் மறுத்தார். பொதுவாக இப்படியான விடயங்கள் குறித்து பேசுவதற்கு இதை வைத்து ஒரு விளம்பரம் பண்ணிவிட்டு அதன் மூலமாக அது ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கையாக இருக்கும். வெளியில் போகும்போது வரும்போது அந்த முகத்தை பார்த்துக்கிட்டு இப்படின்னு. ஒரு முறை பேட்டி எடுத்திருந்தப்ப அது பழகுனதுக்காக எனக்காக வேண்டி ஒத்துக்கிட்டு குரல் பதிவு நேர்காணலாக தான் கொடுத்துருந்தார். இங்கே இருந்துக்கிட்டு அவர் ஆன்லைனில் குரல் பதிவு, என்னுடைய கேள்வியும் அப்படி தான் இருந்தது. 2 பக்கமும் படத்தை வச்சுட்டு ஒரு நேர்காணல் ராவணாவில் கொடுத்துருந்தேன். இப்போ சமீபத்தில் பேசும்போது இப்படியாக வரணும், அங்கே எல்லாத்தையும் நான் பார்க்கணும், இந்த சூழல் உங்கள் கூட உட்காந்து நான் பேசணும், அதுக்கு நேரடியான ஒரு நேர்காணலுக்கு நீங்கள் ஒத்துக்கிடணும் அப்படின்னு சொன்னப்போ ரொம்ப தயக்கத்துக்கு பிறகு தான் ஒத்துக்கிட்டார். ஏன்னா அவருக்குன்னு ஒரு கட்டமைப்பு, அவருக்குன்னு ஒரு வாழ்க்கை ஓட்டம் இருக்குது. அது குறுக்கால வந்து எறும்பினுடைய பாதையில் திரும்ப குறுக்கால வரப்போ திரும்ப அந்த சரி பண்ணிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் நேரமாகுன்னு சொல்கிற மாதிரி ஆசான் மா செந்தமிழ்கிட்ட என்னால் பார்க்க முடிஞ்சுது. இருந்தாலும் வந்து ராவணா பார்வையாளருக்காக வேண்டி எனக்காக வேண்டி அவர் அதை ஒத்துக்கிட்டு நேர்காணல் இன்றைக்கி எடுக்கிறதுக்காக இருக்கிறோம், ஒத்துக்கிட்டார். சரி, இந்த நேர்காணல் வருது. ராவணா 2ல் இதை தொடர்ச்சியாக பாருங்கள். நிறைய விடயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இந்த சமூகம் எதை நோக்கி நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த இளைய தலைமுறை எதை நோக்கி நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த வாழ்க்கை முறை யாரால் வந்து வழி நடத்தப்படுகிறது, நம்மக்கிட்ட இல்லைன்றார்.
இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களும், பெருமுதலாளிகளும் கோடு கிழிச்சுக்கிட்டு போற அந்த வாழ்க்கைக்குள்ள தான் நீங்க ஓடிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்குன்னு வந்து இருக்கக்கூடிய ஆசபாசங்கள், உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சுக துக்கங்கள், உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புகள் இப்படி எதுவுமே இல்லாம அந்த அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த வாழ்க்கைக்குள்ளேயே நீங்க ஓடிட்டு இருக்கணும். இன்னைக்கு எல்லாம் சேர்ந்த ஊடகம் எதை பேசுகிறதோ அதை பற்றி நீங்க பேசணும். அதை நோக்கி ஓடணும். இன்னைக்கு எல்லாம் சேர்ந்த ஊடகங்கள் எதை பற்றி சொல்கிறதோ அதை பத்திக்குள்ள தான் நீங்க நகரணும். இதுதான் அரசியல் அப்படின்னு நீங்க பேசுறத தான் நீங்க இன்னைக்கு பேசணும். இப்ப எல்லாம் அவர் தான் நடத்திட்டு இருக்கிறாரு. யாரு? பெருமுதலாளிகளும், கார்ப்பரேட் நிறுவனங்களும். அதற்குள்ளாக தான் இது கட்டமைக்கப்பட்டதாக இந்த பெருங்கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதிலிருந்து எல்லோரும் நம்ம எல்லாம் ஒவ்வொருத்தராக திரும்பும்போது, ஒரு தற்சார்பு பொருளாதார வாழ்க்கைன்றது நிலைநிறுத்தி இருக்கும் கிராமங்கள்ல. அப்ப எந்த பெருமுதலாளிகள் அல்லது கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய எந்த ஒரு கட்டமைப்பும் நம்மளை சீர்குலைத்து விடாது அப்படின்ற ஒரு பெரிய கான்செப்ட் அதான். அந்த தத்துவத்துக்குள்ளாக தான் இப்ப அவரு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. நெறைய பேர திருப்பிக்கிட்டு இருக்கிறாரு. இத பத்தி விரிவாக நம்ம பேசுவோம். ராவணா 2ல விரிவான நேர்காணல்கள் வரும். பாருங்க. உங்கள் எல்லோருக்கும் ராவணாவுடைய ஆதரவு எப்பவுமே உங்களுடைய ஆதரவு ராவணாவுக்கு இருக்கணும். நெறைய இப்படியான விடயங்கள தேடி கொண்டுட்டு வர புதிய முயற்சிகளுக்கு உங்களுடைய ஆதரவு, வரவேற்பு இருக்க வேண்டும். அப்பதான் எங்களால வந்து செய்ய முடியுன்றது இருக்கு. ராவணாவையும், ராவணா 2வையும் மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. மற்றவர்களுக்கு பகிர்ந்து விடுங்க. நன்றி, வணக்கம். ஒரு மனிதருடைய வாழ்க்கை மாற்றம் என்பது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்கானதாக இருந்தால் அது வந்து ஒரு வரம்புக்குட்பட்டது தான். அதாவது ஒரு இயற்கையான சூழலில் வாழணும்னு ஒருவர் நினைக்கிறாரு. மாநகரத்தை விட்டு போகிறாருன்னா அவர் இயற்கையான சூழலில் வாழ்வார். ஆனால் அவர் வாழ்ந்துட்டு இருப்பார். இப்போ எனக்கு அப்படி இல்லை. எனக்கு இதுதான் காரணம் என்று சொல்லவே முடியல. இப்போ வரைக்கும் எனக்கு அது விளங்கலை. எனக்கு உள்ளுக்குள்ளே என்ன அழுத்தமாக ஒரு கருத்து வருதோ அதை மட்டும்தான் நான் கடைபிடிப்பேன். அதனால் நான் வீழ்ச்சி அடைந்தாலும் அதை ஏற்றுக்கொள்பவன். அதுதான் ஊர் திரும்புவதற்கு அடிப்படையாக எனக்கு இருந்தது. போகிற வழியில் இருக்கிற ஒரு காட்டுக்கு போகிறோம். அந்த காட்டுக்கு போகும் பொழுது சில நிகழ்வுகள் இருக்குது. அதில் அங்கே தான் இறைவனுடைய ஒரு அரவணைப்பு எனக்கு கிடைக்குது. நம்ம தேடி போகல. நம்ம தான் இல்லைன்னு சொல்கிறோமே. இல்லைன்னு சொல்கிறத எப்படி தேடுவோம்? இறை மறுப்பு வந்து வகுப்புகள் கேட்டும் அந்த வகுப்புகளை நடத்தியும் வந்தவன். எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள், நானும் அதனை கற்றுக் கொடுத்தேன் சில இளைஞர்களுக்கு. இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு எவ்வகையிலும் அதன் மீது ஒரு நம்பிக்கை கூட இல்லாத ஒருவனுக்கு, இயற்கை மீது மட்டும் ஒரு நாட்டம் கொண்ட ஒருவனுக்கு இறைவனுடைய அரவணைப்பு கிடைத்தது அப்படின்னா, வெளியில் நம்புறதை பற்றி எனக்கு எப்பொழுதுமே கவலை இல்லை. எல்லாவற்றுக்கும் மூலம் எதுவோ அது உணர்த்தினா மட்டும்தானே ஒருத்தர் கடைநிலையில் இருக்கிற ஒரு மனிதருக்கு இதுதான் நிகழ்ந்ததுன்னு சொல்ல முடியும். அதுதான் வந்து இறைக்கும் தமிழுக்குமான உறவு. ஒரு தாவரமும் உணருது, தனக்கு என்ன தேவையோ அதை வந்து உணர்தலின் வழியாக பெற்று தான் அது தான் உடம்பு வளர்த்துக்குது. அப்படி நான் உணர்றேன், அவ்வளோதான். ஒரு செடி உணர்வதைப் போலத்தான் நானும் உணர்கிறேன். செந்தமிழன்னு ஒரு இதை பற்றி எதுவுமே படிக்காத, அறிவியல் படிக்கக்கூடாது என்பதற்காகவே ஒரு வரலாறு பிரிவை தேர்ந்தெடுத்த, அந்த பாடத்தையும் ஒழுங்காக படிக்காத, அதன் பிறகு 7-8 பாடங்களை பாதியில் கைவிட்ட, ஒரு படிப்பை கண்டு வெறுக்கக்கூடிய ஒரு முட்டாள் ஒருத்தனை கூப்பிட்டு அவனுடைய கைகள் வழியாக, வாய் வழியாக இந்த கொள்கைகளை இறைவன் வெளிப்படுத்தும் பொழுது இதை யாருமே செய்ய முடியாது, இறைவன் தான் செய்ய முடியுன்றது உறுதியாயிடுதுல்ல. ஒருத்தனோட வெற்றி முக்கியம் இல்லைங்க, உன்னுடைய நிம்மதியும் உன்னுடைய இணக்கமான வாழ்க்கையும் தான் முக்கியம். அப்போ நான் சொல்கிறத கூட ஒத்துக்க வேணான்னு தான் நான் உண்மையிலே சொல்லுவேன். உண்மையாகவே தான் சொல்கிறேன். எது ஒன்று இந்த இயற்கைக்கு நெருக்கமானதாகவும் சிந்தனைக்கு நெருக்கமாகவும் இருக்கிறதோ அதற்கு பொருத்தமான வழிகாட்டல்கள் கிடைத்து கொண்டே இருக்கின்றன. அவ்வளோதான். யாரையும் கட்டுப்படுத்தாத, யாரையும் கண்காணிக்காத, இணக்கமாக வாழ பழக. யாருக்காவது முடியலன்னா ஏதாவது முன்னால் முடிஞ்ச செய். நம்ம கூடி இருக்கலாமே, அவ்வளோதானே வாழ்க்கை.